4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சமயம் காற்றடிக்குது. காற்றடிக்கும்போது அமைதி என்கிற முதல் மெழுகுவர்த்தி என்ன சொல்லுதுன்னா, காற்று பலமாக அடிக்குது, காற்றை என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னது. அப்படி சொன்னதையுமே அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. 2வது அன்பு என்ற மெழுகுவர்த்தி காற்றை என்னாலே எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அதுவும் அணைஞ்சிருது. அறிவு என்கின்ற 3வது மெழுகுவர்த்தி காற்றை என்னாலே எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னதையும் அதுவும் அணைஞ்சு போயிடுது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்றுடன் போராடி அது ஜெயிச்சிருது. அந்த சமயம் அந்த அறைக்கு ஒரு சிறுவன் வர்றான். அவன் வந்ததையும் என்ன சொல்கிறான்னா, 3 மெழுகுவர்த்தியும் அணைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அந்த சமயம் இந்த 4வது மெழுகுவர்த்தி என்ன சொல்லுதுன்னா, நீ வருத்தப்படாத, எண்ணெயை வச்சு இந்த 3 மெழுகுவர்த்தியும் பற்ற வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த பையன், நீ யார், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு 4வது மெழுகுவர்த்தி, நான் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதில் என்ன தெரிய வரோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்தோம்னா எதிலையும் வெற்றி பெறலாம் என்பது உறுதி.